ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை எல்லாரும் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாம் ஜெபம் செய்வோம். எல்லாம் கண்களை மூடும். பரிசுத்த பிதாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. மட்டுமாக கர்த்தாவே தேவரீர் கடந்த வாரம் முழுதும் எங்களை காத்து வழி நடத்தி வந்தீரே, நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர் கர்த்தாவே, கடந்த வாரத்தில் அப்பா தேவரீர் எத்தனையோ கர்த்தாவே மேடு பள்ளங்களாக கர்த்தாவே எத்தனையோ இடர்கள் இருந்தாலும் தேவரீர் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்து அந்த தேவைகளை சந்தித்து வழிநடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே மீட்பர், பரிசுத்தர். உம்மை துதிக்கிற கத்தை இந்த நாளில் கூட கத்தாவே உம்மை ஆராதித்து துதிக்க அப்பா தேவரீர் எங்களை ஒன்று கூட்டி சேர்த்து கத்தாவே தேவரீர் உம்மையே கத்தாவே உயர்த்தி பிடிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்க தேவரீர் எங்களை வரவழைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் அப்பா உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அப்பா நாங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. நீர் கத்தாவே தேவரீர் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தால் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. தேவரீர் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தால் நீங்கள் நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆவியானவர் அப்பா தேவரீர் ஆவியானவரே நீர் பொறுப்படுத்தும், வழிநடத்தி பலப்படுத்தும், எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கும். ஆசீர்வதிங்க ஆண்டவர். ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நாம் ஒரு பாடலை பாடி இந்த ஆராதனை ஆரம்பிப்போம். இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவதாபரிக்கும் ஸ்தலமே நம் ஜனத்தாரின் மத்தியினாம். தேவத்தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவத்தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. நாளிட்டம் ஜனங்கள் தாகம் தீர்க்கும் நதியும் அவரே. நாளிட்டம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த அவரே. ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மத பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மத பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்
என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறது. உடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறது. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சுயிர் மிகுந்திடும் சுவிசேஷதனை மிகுந்திடும் உம்மையேதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறேதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம், கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் அப்பா, உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை துதியுங்கள், என்னாலும் எப்பொழுதும் ஆண்டவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், கிருபையுள்ளவர், இரட்சகர், மீட்பர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, சேனைகளின் கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் ஆண்டவரே, ஆவியான தேவனே, அப்பா தேவரே, நீர் இறங்கி இதோ மனுஷர்கள் மத்தியில், அப்பா எங்கள் மத்தியில் நீர் வாசம் செய்கிறீரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இதோ நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று நீர் சொன்னீரே ஆண்டவரே. எங்களை உம்முடைய ஆலயமாக மாற்றி தேவரீர் அப்பா நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பி ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பி ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் அவர் ஒருவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பரிசுத்தரே, பரலோக தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. மகிமை நிறைந்தவரே. ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மையே நம்புவோம் கர்த்தாவே, உம்மையே நம்புவோம் ஆண்டவரே நாங்கள். ஹல்லேலூயா.
கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள். ஆண்டவரை நம்பி ஜீவியுங்கள். ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து உடைந்து ஹல்லேலூயா போனாலும் கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரே நம்பி ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் வாழ்வது ஆண்டவரை பற்றி வாழ வேண்டும். ஆண்டவரை விட்டு விலகி வாழ்கிறோம், கர்த்தரை விட்டு விலகி வாழ்கிறோம். ஆனால் அப்படி வாழ்வதில் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. ஹல்லேலூயா. நாம் நினைக்கலாம் ஆண்டவர் விரும்புகிறார், நாம் செய்வதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் விரும்புவதில்லை. ஆண்டவர் அதை விரும்புவதில்லை. God doesn't like everything that you do. ஆண்டவர் விரும்புவதில்லை. ஆண்டவர் நீங்கள் பரிசுத்தமாக கர்த்தருக்கான ஒரு பிள்ளைகளாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும் பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை என்றும் மாறாது. அதனால் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள், கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை மாறாத கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை. அவர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதும். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதும். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, எந்தன் வாழ்விலே. யெகோவா
நீசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நீசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூஃபா எந்த மேய்ப்பரானவர், யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூஃபா எந்த மேய்ப்பரானவர், வாழா என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் என்றைக்கும் மாறாதப்பா எங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபையினால் கர்த்தாவே நாங்கள் வாழ்கிறோமாப்பா. உம்முடைய கிருபையினால் மட்டும்தான் நாங்கள் வாழ்கிறோம். உம்முடைய இரக்கமும் கிருபையும் எங்களை தாங்கி வழி நடத்துது ஆண்டவரே. தேவரீர் அப்பா தேவனே அப்பா, இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது பரிசுத்தரே அப்பா, உம்முடைய கிருபை இரக்கம் எங்களுக்கு அவசியம் அப்பா. அப்பா நீர் மனதுருகும் தெய்வம், கம்பேஷனேட் காட். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. ஹல்லேலூயா. எங்கள் மேல் நீர் இரக்கமாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, சேனைகளின் கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. மகிமையுள்ள ஆண்டவரே, பரிசுத்தரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ரட்சகரே, பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை கொடுங்கள். உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள் யாவற்றையும் ஆண்டவர் பாதத்தில் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். God is able and God knows what is happening.
ஆண்டவருக்கு தெரியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அடுத்தது என்ன நடக்க போகிறது என்பது கர்த்தருக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. அவரை நம்பி ஜீவிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He is the God of the past, present and future. Hallelujah. ஆல்பாவும் ஒமேகாவுமான ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ரட்சகரே, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்தீரே. பரிசுத்தரே, ஆண்டவரே, இயேசுவே, எங்கள் ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. யெகோவா ஆண்டவரே, யாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. யெஷுவா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்த ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்பா கர்த்தாவே வல்லமை உள்ளவர், அப்பா பரிசுத்தர், ரட்சகர். ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே பரிசுத்தரே, அப்பா கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தரே, அப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ரட்சகரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மையே உயர்த்தி பிடிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. உம்மையே உயர்த்தி பிடிக்கிறோம் அப்பா கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தரை உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தி பிடிங்கள் எல்லாவற்றிலும். ஹல்லேலூயா. கிவ் ப்ரையாரிட்டி டு காட். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் தாருங்கள். எல்லாவற்றிலும் ப்ரையாரிட்டி கொடுங்க. Give the first priority to God. உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தருக்கு முதல் இடத்தை தாருங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த உலகத்தில் மனிதர்கள், பணம், செல்வாக்கு, இது எதுவும் நம்மை காப்பாற்றாது. இது எதுவும் நம்ம கூட வராது, கடைசி வரைக்கும் வராது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஒருவரே நம்மோடு கூட வருகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள். ஆண்டவரை உயர்த்தி பிடியுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் காக்கின்றீர். கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி 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 நன்றி. உம்மை உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து தையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகிறீர்.
கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகிறேன். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி தையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே, நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே. நன்றி நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி ஐயா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. இருப்பவரே இனிமேலும் வருபவரே, இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி ஐயா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மையே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையை உயர்த்துகிறோம். கர்த்தரையே உயர்த்த வேண்டும். உம்மையே உயர்த்தி உயர்த்தி எங்கள் வாழ்க்கையில் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 உள்ள இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தூரத்தில் நின்று 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரை நோக்கி பார்த்த, ஆண்டவரே எங்களை சுகமாக்குங்க ஆண்டவரே என்று கேட்டார்கள். எங்களை சுகமாக்குங்க ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகுங்க ஆண்டவரே, உங்கள் கிருபையும் இரக்கத்தை எங்கள் மேல் காட்டுங்க ஆண்டவரே என்று கேட்டார்கள். ஆண்டவர் அவர்கள் மேல் மனதுருகினார். வசனம் தான் சொல்கிறது, God was merciful. ஆண்டவர் மனதுருகி அவர்களை சுகமாக்கினார். நீங்கள் போய் பிரீஸ்ட் கிட்ட காட்டுங்க, ஆசாரியர்களிட காட்டுங்கள், நீங்கள் சுகமாகி விட்டீர்கள் என்று அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த 10 பேர்ல ஒரு மனிதன், சுகமான மனிதன் மறுபடியும் வந்தான். கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்று ஆண்டவருடைய காலில் விழுந்து, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே என்று கூறினார். ஆண்டவர் கேட்டார், 10 பேர் அல்லவா, மற்றவர்கள் எங்கே என்று கேட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் அதை தான் கேட்கிறார். ஹல்லேலூயா.
உங்களுக்கு எவ்வளவோ காரியங்களை நான் செய்திருக்கிறேன், உங்கள் குடும்பத்திற்கு நான் செய்திருக்கிறேன், நன்மைகளால் செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறேன். நன்றியுள்ள இருதயம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அந்த ஒரு மனிதன் திரும்பி வந்து நன்றி சொன்னான் பார்த்தீங்களா, அதை போலதான் நன்றி உள்ள இருதயம் நமக்கு அவசியம். கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறேன் கர்த்தாவே என்று சொல்லணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நன்றி உள்ள இருதயம் இல்லாதவர்கள் கர்த்தருடைய பாதத்தில் வந்து அமர முடியாது. A thankful heart, hallelujah, is the greatest gift to God. Hallelujah. நன்றி உள்ள இருதயம் அவசியம். கர்த்தர் எவ்வளவோ காரியங்கள் நன்மையாக உங்களுக்கு முடித்து தந்திருக்கிறார். நிறைய காரியங்கள் உங்களுக்கு தெரியும், ஆனா நிறைய காரியங்கள் உங்களுக்கு தெரியாமலேயே பின்னாடி நடந்து கொண்டிருக்கிறது. God is doing so many things that you can not even imagine. ஆனால் அது பின்னாடி நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய காரியங்கள் கர்த்தர் உங்களுக்காக வழிகளை திறந்து கொண்டிருக்கிறார். சரியான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நன்மையான காரியங்கள் உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் இதை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இன்றைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் முதலாவது உம்மை வைக்கிறேன். எல்லாவற்றிலும் அப்பா தேவரீர் உம்மை முதலாவது வைத்து நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் இதுவரைக்கும் திறக்காத கதவுகளை, இதுவரைக்கும் உங்களுக்கு திறக்காத கதவுகளை ஆண்டவர் திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடக்காத காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதிசயமானவர், அற்புதமானவர். அதிசயங்களை செய்யும், அடையாளங்களை செய்யும் ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்தவர்கள் ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட்டதில்லை. ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் பட்டினி அடைந்து தாட்சியாக போகலாம், அதற்கு உணவில்லாமல் கூட போகலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நீதிமான்களை ஒரு நாளும் கைவிட்டதில்லை என்று வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வது இதுதான், என்னுடைய பிள்ளைகளை நான் பார்த்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. அவர்கள் ஒன்றுக்கும் they shall not fear, they shall not want. எந்த ஒரு காரியத்திற்கும் ஹல்லேலூயா அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கர்த்தரை நம்பி ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தை விரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எவ்வளவு நேரம் தங்கி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தில், இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், எவ்வளோ நேரம் ஆண்டவருடன் தங்கி இருக்கிறோம். கர்த்தருடன் தங்கி இருப்பதுதான், பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையில் நாம் தங்கி இருப்பதுதான் அவசியம். ஹல்லேலூயா. You should be led by the Spirit of God. ஆவியானவரின் வழிநடத்துதலில் தான் நாம் நடக்க வேண்டும். ஆண்டவர் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார் நம்மோடு. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். Why? ஏன் என்று கேட்கிறார். நான் தவறு செய்து விட்டேனா? Did I do any mistake? நான் தவறு செய்து விட்டேனா மகளே? நான் தவறு செய்து விட்டானே மகனே என்று கேட்கிறார். ஏன் என்னுடைய சமூகத்தில் நீ அமரவில்லை? ஏன் என்னை விட்டு விலகி போகிறாய் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் இருந்து அவரை பற்றி கொண்டு ஜீவிப்பதுதான் நம்ம வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நான் உன்னை நேசிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுது, நான் உன்னை நேசிக்கிறேன்.
ஆவியானவர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார், நம்ம உள்ளத்தில் வாசம் செய்கிறார், நம்மோடு இருக்கிறார். அவர் சமூகத்தில் நாம் வாழ அவர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. மேன்மையானவரே, மேகஸ்தம்பமே, மேன்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, தைலமே ஆனந்த தைலமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. யுத்தம் செய்பவரே, யோதானை பிளந்தவரே, யுத்தம் செய்பவரே, யோதானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த, உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நில
நிலங்களிலே வாய்க்கால் அமைப்பவரே, கனித்த மரமாக கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ விவாதா சந்தரபரபதோ ரிகபதோரோ மதே ரிகபதோ சந்தரபரி ரேதரபரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஓரபா தரமா ரிக்கரமா தூரமா சிந்தரா கீரமா தூஹஜீரமா ருஹிதர கரமா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் வல்லவர், நல்லவர், அதிசயமானவர், அற்புதங்களை செய்பவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட ஹல்லேலூயா வியாதியாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, சுகவீனம் பலவீனம் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லா வியாதிகள் பலவீனங்கள் சாபங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே சபித்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய வல்லமையான நாமத்தினாலே, in the mighty name of our Lord and Savior Jesus Christ, we rebuke all sickness, all diseases, all curses. Hallelujah. வியாதியே வெளியே போ, உனக்கு அதிகாரம் கிடையாது. பலவீனமே வெளியே போ. எல்லா சாபங்கள், எல்லா பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே, எல்லா ஜுரங்கள் எல்லாவற்றையும் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இந்த சரீரை விட்டு வெளியே போ ஆண்டவர். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதே போல பிசாசின் சூழ்ச்சிகள், பிசாசின் கட்டுகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உடைத்து அப்புறப்படுத்துகிறோம். இந்த ஊழியத்திற்கு எதிராக, குடும்பங்களுக்கு எதிராக, சபைக்கு எதிராக எழும்பி நிற்கும் பிசாசின் அந்தகார சக்திகளை உடைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையான நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வழி நடத்தி பலப்படுத்துங்க. இப்பொழுது கூட கர்த்தாவே, ஜெபித்துக் கொண்டிருக்கும் பினான்சியல் கட்டுகளாக, பண கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கும் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலை தாங்க ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. வழி நடத்தி பலப்படுத்துங்க. வழிகளை திறந்து கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மட்டுமாக எங்களோடு இருப்பதற்காக நன்றி. இந்த நேரத்தில் கூட வசனம் வார்த்தை மூலம் கர்த்தாவே நீர் எங்களோடு பேசும் அடியானை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.
Hallelujah. Praise God. Hallelujah. இந்த மாதத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் தலைப்பு God will renew us in our time. கர்த்தர் நம்மை புதுப்பிப்பார், நம்மை பலப்படுத்துவார் நம்முடைய காலகட்டத்திலேயே. அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய காலகட்டத்திலேயே நம்மை புதுப்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிப்போம் வசனத்தை. நம்ம இந்த மாதம் முழுதும் ஹபகுக் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஹபகுக் தீர்க்கதரிசி அந்த புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். ஆமா, கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். ஆமா, கோபித்தாலும் இரக்கத்தை எங்களுக்கு நினைத்தருளும். ஹல்லேலூயா. புதுப்பித்தருளும், உம்முடைய காலத்திலேயே அதை புதுப்பித்தருளும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார். ஹல்லேலூயா. போன வாரம் நாம் ரெனியூவல் என்ற ஒரு தலைப்பில் புதுப்பித்தல் என்ற தலைப்பில் பார்த்தோம். ஹல்லேலூயா. போன வாரம் செய்தி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ஆனால் புதுப்பித்தல் என்ற ஒரு தலைப்பில் பார்த்தோம். போன வாரமே நான் சொன்னேன், இந்த வாரம் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றால் ரிவைவ் என்ற வார்த்தையை பார்க்க போகிறோம். ஏனென்றால் அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதை விட்டு நம்மால் புதுப்பித்தல் ரெனியூ என்ற வார்த்தையை பார்க்காமல் போய்விட்டால் அது முழுமை அடையாது. அதனால் எழுப்புதல் என்று தமிழில் நம்மளுடைய பரிசுத்த கிறிஸ்டியன் ஒரு லாங்குவேஜ், ஒரு ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜாக எழுப்புதல் என்ற வார்த்தை, ரிவைவல் என்ற வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நேரம் இருந்தால் 2 காரியங்களை பார்ப்போம், ரிவைவல் அண்ட் ரெவலேஷன். ஏனென்றால் அந்த ஹபகுக், நாம் பார்த்த ஹபகுக் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன எழுதிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, எங்கள் காலகட்டத்திலேயே வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. கரெக்டா? அப்படிதான் சொல்கிறாரு. அப்போது ஒன்று எழுப்புதல், ரெனியூ இல்லை ரிவைவ், எழுப்புதலை பண்ணுங்க. ஆனால் இன்னொன்று ரிவீல் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? ரிவீல் என்ற அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே சொல்கிறாரா இல்லையா? அதை விளங்க பண்ணும், எங்கள் காலகட்டத்திலேயே அதை விளங்க பண்ணும் சொல்கிறாரா? அப்போ பாருங்க, 2 காரியங்கள் அதில் முக்கியமாக இருக்கிறது. ரைட்? இது இங்கிலீஷ் சர்மனாக இருந்தால் ஒரு 3R அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கலாம். ரைட்? ரெனியூ, ரிவைவல் அண்ட் ரெவலேஷன். 3 காரியங்கள் நாம் எடுத்திருக்கலாம். ரைட்? ஈவினிங் 8 o'clock எப்பொழுது போல் நமக்கு இங்கிலீஷ் சர்வீஸ் இருக்கிறது, யூடியூப்பில் வருகிறது. ஸோ ஐஎம் சாங்சுரி யூடியூப்பில் யாரெல்லாம் கனெக்டடாக இருக்கிறீர்களோ, அது நீங்கள் ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஐஎம் டிவி உடைய ஐஎம் சாங்சுரி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் சர்வீஸை பார்க்கலாம். ஈவினிங்ஸில் இங்கிலீஷ் சர்வீஸ் லைவாக தான் இருக்குது. ஸோ லைவ் சர்வீஸை இங்கிலீஷ் சர்வீஸை நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஆன்லைன் சர்வீஸாகவும் கலந்து கொள்ளலாம். ஆனால் நம்மளுடைய சர்வீஸ், இங்கிலீஷ் சர்வீஸ் ஆக்சுவலாக சென்னையில் நடக்கிறது. அதனால் சென்னையில் இருக்கிறவர்கள் நேரில் கலந்து கொள்ளலாம். வெள்ளூரில் இருக்கிறவர்கள் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ளலாம். ரிவைவல் என்று சொல்லும் பொழுது, ரைட், ரிவைவல் என்று சொல்லும் பொழுது ஒரு 3-4 காரியங்கள் நாம் கண்டிப்பாக இதை சிந்திக்க வேண்டும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெனியூவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதாவது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பித்தல். ஹல்லேலூயா. அதை தான் நாம் போன வாரம் பார்த்தோம். போன வாரம் பார்த்தது
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். கரெக்டா இல்லையா? ரெனியூ யுவர் ஸ்பிரிட், ரெனியூ யுவர் மைண்ட். கரெக்டாக உங்கள் இருதயத்தை புதுப்பித்து கொள்ளுங்கள் என்று ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு எழுப்புதல் என்றால் என்ன? ஒரு அடி எல்லாருமே ஜெபிக்கிறாங்க. எழுப்புதலின் செய்திகள், எழுப்புதலின் கூட்டம், இப்படி நிறைய நீங்கள் செய்திகளை இன்டர்நெட்டில் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம். செய்திகள் ஏராளமாக இருக்கிறது. எதற்காக இந்த எழுப்புதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுப்புதல் எப்பொழுது வரும்? when will revival come, right? அப்படின்னு பார்க்கும் பொழுது it will happen when there is a renewal in our spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வருகிறது என்றால் அது எழுப்புதலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மாற்றம் இல்லாமல், ஆவிக்குரிய வாழ்க்கை மாற்றம் இல்லாமல் எழுப்புதல் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எழுப்புதல் இல்லை. இது எழுப்புதலின் காலம் என்று சொன்னால், எழுப்புதலின் காலத்தில் நடக்க வேண்டியது ஆவிக்குரிய புதுப்பித்தல், த ரெனியூவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். புதுப்பித்தல் வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. அதை தான் போன வாரம் நாம் முழுதுமாய் பார்த்தோம். பாருங்க, இன்னொரு காரியம் முக்கியமாக இருக்கிறது. என்னவென்றால் த ரிட்டர்ன் ஆஃப் காட். கர்த்தர் மறுபடியும் திரும்ப வருவது ஒரு ரிவைவல். ஹல்லேலூயா. அதையும் நாம் போன வாரம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த வசனம் என்னன்னு ஜெக்கரியா புத்தகத்திலேருந்து பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஜெக்கரியா புத்தகத்திலேருந்து 1ஆம் அதிகாரத்திலேருந்து பார்த்தோம். படிக்க வேண்டாம், ஆனால் அந்த வசனம் ரைட் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இஃப் யூ ரிட்டர்ன் டு மீ ஐ வில் ரிட்டர்ன் டு யூ என்றார். நீங்கள் என்னிடத்தில் திரும்பி வந்தால் நான் உங்களிடத்தில் திரும்பி வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். தி ரிட்டர்ன் ஆஃப் காட். கர்த்தர் மறுபடியும் திரும்பியும் உங்கள் வாழ்க்கையில் வருவது, இந்த தேசத்திற்கு எழுப்புதல் வரும். ஹல்லேலூயா. எழுப்புதல் என்றால் தனி மனிதன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த குடும்பம் மாறுகிறது. அந்த குடும்பத்தில் மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த சமுதாயம் மாறுகிறது. அந்த சமுதாயத்தில் எழுப்புதல் வரும் பொழுது ஒரு தேசம், ஒரு நாடு மாறுகிறது. அந்த நாட்டில் ஒரு எழுப்புதல் வருகிறது. ஹல்லேலூயா. இதுதான் முக்கியம். எழுப்புதல் என்றால் நான் என்ன செய்வேன் என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் என்ன செய்ய முடியும்? இதுக்கு எழுப்புதல் என்றால் நான் என்ன செய்ய முடியும்? நீ மாறினால் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் மாறுவார்கள். உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் மாறினால் அங்கு ஒரு எழுப்புதல் என்று அர்த்தம். உன்னுடைய குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் இருக்குது என்று அர்த்தம். உன்னுடைய குடும்பம் மாறும் பொழுது அந்த சமுதாயம், அந்த தெருவில் இருக்கிறவங்க, அங்கே இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. அதுதான் எழுப்புதல். ஒரு தனி மனிதன் மாறும் பொழுது சுற்றி இருக்கிறவர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை எடுத்து பயன்படுத்துகிறார். The return of God is revival. ஹல்லேலூயா. கர்த்தர் மறுபடியும் திரும்பி வருகிறார் என்றால் நம் வாழ்க்கையில் அப்பொழுது அது எழுப்புதல் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் மறுபடியும் திரும்பி வர வேண்டும். அதுதான் போன வாரம் நாம் பார்த்தோம். ஆண்டவர் மறுபடியும் திரும்பி வருவதற்கு நம்ம ஆண்டவரிடத்தில் முதலாவது திரும்பி போக வேண்டும் என்று பார்த்தோம். ஹல்லேலூயா. ரைட். மூன்றாம் காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெனியூ கமிட்மெண்ட் டு த வில் ஆஃப் காட். இதை தான் நாம் இந்த வாரம் பார்க்க போகிறோம். எழுப்புதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சித்தத்திற்கு மறுபடியும் ஒப்பு கொடுப்பது தான் ஒரு எழுப்புதலுக்கு அடையாளமாக, ஒரு எழுப்புதலுக்கு அஸ்திபாரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, covenant has to be renewed, commitment has to be renewed. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரோடு செய்திருந்த உடன்படிக்கை, நீங்கள் ஆண்டவரோடு செய்திருந்த ஒப்பந்தம், அது மறுபடியும் உயிர்ப்பிக்க வேண்டும், புதுப்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எழுப்புதல் நம் வாழ்க்கையில் நடக்கும், நம் தேசத்தில் வரும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையின் தேவன்.
ஹீஸ் அ கவனன்ட் காட். நம்ம ஏற்கனவே நிறைய இதை பற்றி பார்த்துருக்கிறோம். ஆண்டவர் உடன்படிக்கை ஒன்று செய்தால் அதை உடைக்கவே மாட்டார். உடன்படிக்கை ஒன்று செய்தால் அதை உடைக்கவே மாட்டார். ஆனால் மனிதர்கள் நம்ம தான் என்ன பண்ணுறோம், அந்த உடன்படிக்கையை உடைத்து விடுகிறோம். நம்மளுடைய தவறான வழிகளிலும் நம்மளுடைய தவறான சிந்தனை நாம் தவறாக நடந்து கொள்வதால் அந்த உடன்படிக்கையை உடைத்து விடுகிறோம். ஆனால் எழுப்புதல், ரிவைவல் என்று சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, ரிவைவ் சம்திங் என்று சொல்லும் பொழுது மறுபடியும், கரெக்டா, ரிவைவ் என்று சொல்லும்போது மறுபடியும் நாம் கர்த்தருடன் இருந்த உடன்படிக்கை, கர்த்தருடன் இருந்த அந்த கமிட்மெண்ட்டை மறுபடியும் புதுப்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் இப்போ ராஜா பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டு ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம். இந்த 22 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரத்தில் யோசியா என்ற ஒரு ராஜா இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருக்கும் ஒரு ராஜா. அவன் என்ன செய்கிறான், கர்த்தருக்கான ஒரு வைராக்கியத்தை காட்டுவதற்காக சில காரியங்களை செய்கிறான். பாருங்க, 3ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும், அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கைக்கொள்ளவும், அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். பாருங்க, கர்த்தரின் சந்நிதியில், in the presence of God, he renewed the covenant. கரெக்டா இல்லையா? உடன்படிக்கையை கர்த்தருடைய சமூகத்தில் மறுபடியும் நான் செய்கிறேன் ஆண்டவரே என்று சொன்னான். அல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு முன்னாடி இந்த தகப்பன்கள், அவனுக்கு முன்னாடி இந்த தாத்தா தகப்பன்கள், இவர்கள் எல்லாம் ரொம்ப மோசமான ராஜாக்களாய் இருந்தார்கள். ஆனால் யோசுவா அப்படி கிடையாது. யோசியா அவன் கர்த்தருக்கு பயந்த ஒரு பிள்ளையாக நடந்தான். பாருங்க, 22ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் படிங்க. 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் யோசுவா பத்தி போட்டிருக்கு. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து, அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நடந்தான். தன்னுடைய தகப்பன் தாவீதின் வழிகள் எல்லாவற்றையும் வலது இடது போகாமல் சரியாக நடந்தான். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் அவர்களிடத்தில் வித்தியாசம் இருக்கும். There will be a difference and clear sign that they are God's children. கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் இவர்கள் இப்படி தான் இருப்பார்கள் என்ற அடையாளம் இருக்கும். ரைட்? இப்போ இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நமக்கு ஒன்று நன்றாக தெரிகிறது. என்ன? யோசுவா கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஃபயராய் இருக்கிறவன் அப்படின்னு போது. ஏன்னா அவன் கர்த்தருடைய பார்வையிலும் சரி, தன்னுடைய பிதாக்களின் பார்வை, அவருடைய வழிகளிலும் சரி, ரொம்ப நேர்மையாக செம்மையாகவும் நடந்தான். அவன் சரியாக நடந்தவனாய் இருந்தான். அவனை பற்றி ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவனை பற்றி ஏற்கனவே தீர்க்கதை நீங்கள் நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவனை பற்றி ஒரு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் இப்படிப்பட்ட எனக்காக வைராக்கியம் உள்ள ஒரு பிள்ளையை, ஒரு மகனை, நான் ஒரு ராஜாவை எழுப்பப் போகிறேன் என்று தீர்க்க தரிசனமாக சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, எழுப்புதலுக்கு என்ன அவசியம்? வைராக்கியமான வாழ்க்கை அவசியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு வைராக்கியமான வாழ்க்கை நம் கிறிஸ்தவத்தில் இல்லை. செத்து போனவர்களாக அந்த ஃபயர் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் வாட் காட் வாண்ட்ஸ்,
ஒரு எழுப்புதல் என்றால் அங்கே அக்னி ஆனால் பறக்க வேண்டும், அங்கே என்ன சொல்றது, ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். the fire of God, ஒரு வைராக்கியம் கர்த்தருக்காக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இங்கே இந்த ராஜாவை, நம்ம யோசியா ராஜாவை பார்க்கிறோம். அவன் பாருங்க, அவனை பற்றி அதே 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் படிங்க. 19வது வசனம். நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் மானவர். இல்ல 22ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2 ராஜாக்கள் படிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 19வது வசனம். Because your heart was responsive and you humbled before the Lord when you heard him speak. இது சரி 18லேருந்து படிங்க. அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய் நீர் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆமா, இஸ்ரவேலின் தேவன் சொல்வது என்னவென்றால், நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு நீ கர்த்தருக்கு முன்பதாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். பாருங்க, ஆண்டவர் சொல்வது இதுதான். தன்னைத்தான் தாழ்த்தினான் யோசியா, தன்னைத்தான் தாழ்த்தினான். எதற்காக என்றால், கர்த்தருடைய உடன்படிக்கையை கீழ்ப்படியாமல் போய்விட்டோமே, இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட காரியங்களை எல்லாம் நான் கடைபிடிக்காமல் போய்விட்டேனே என்று அவன் கர்த்தருக்காக ஒரு வைராக்கியமாய் நிற்கிறான் யோசியா. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல ராஜா எப்படி வேணா இருக்கலாம், ரைட்டா? ஒரு ராஜா இருக்கிறான்னா அவன் எப்படி வேணா, அவனை கேட்பதற்கு ஆளே கிடையாது. இதுக்கு முன்பதாக அவன் தகப்பன் இருந்திருக்கான். அவன் தகப்பன் ரொம்ப மோசம் போட்டிருக்கு. அவனெல்லாம் கீழ்ப்படிவே இல்லை, கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப மோசமாக நடந்துக்கினான்னு போட்டிருக்கு. ராஜா எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் இந்த யோசியா பார்த்தீங்க அப்படின்னா, அவன் கர்த்தருக்கு பயந்தவனாய் வாழ்கிறான், தன்னைத்தான் தாழ்த்துகிறான். ஐயோ, கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கவில்லையே, கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கவில்லையே என்று தன்னைத்தான் தாழ்த்தி தன்னுடைய சட்டை, நம்மளுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறான். ஏன் நிற்கிறான் பார்த்தீங்க அப்படின்னா, அவன் கர்த்தருக்கு விரோதமாக இந்த தேசம் இருக்கிறது, என்னுடைய நாட்டு ஜனங்கள் கர்த்தரையே நம்பி ஜீவிக்காமல் விக்கிரகங்களையும் மற்ற காரியங்களையும் ஏனோதானோ என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, வேத புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளை அவர்கள் கடைபிடிக்கவில்லையே என்று அவன் தன்னைத்தான் தாழ்த்துகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருக்கும் ஒரு வாழ்க்கை அவசியம் எழுப்புதலுக்கு. committed to God, committed to the words of God. அதனால கர்த்தருடைய வார்த்தையை நாம் அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால், ரெவலேஷன் என்ன போட்டிருக்கு, வெளிப்படுத்தல் அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் உன்னை வாந்தி பண்ணி போட்டுரு, வாமிட் யூன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாமல், ரைட், நீ இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்கிறாய் என்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன்னை வாமிட் பண்ணி தூக்கி போட்டுருவார். பாருங்க, ஆண்டவர் சொல்வது இதுதான், நீ கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதனால்தான் இந்த புத்தகத்தில் யோசுவா 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் பார்த்தோம்,
மறுபடியும் அவன் என்ன செய்கிறான்? அந்த ராஜா புதுப்பித்தான், உடன்படிக்கையை புதுப்பித்தான். ஹல்லேலூயா. உடன்படிக்கையை புதுப்பித்தான். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்பது, மறுபடியும் என்னோடு நீ செய்து கொண்டிருக்கும் உடன்படிக்கையை புதுப்பித்துக்கொள் என்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோமா? நிறைய பேர் செய்திருப்போம். நிறைய பேர் என்ன செய்திருப்போம்? ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கையை செய்திருப்போம். நீங்கள் எப்போ ஆண்டவருக்கோ வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்களோ, ஆண்டவரிடத்தில் நீங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு உடன்படிக்கையை செய்கிறீர்கள், ஒரு கவனன்ட், ஒரு கமிட்மெண்ட்டை செய்கிறீங்க. என்ன? நான் இப்படி வாழ்வேன் ஆண்டவரே என்று. கரெக்டாக இல்லையா? இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இதெல்லாம் நான் செய்வேன் ஆண்டவரே, உமக்காக நான் வைராக்கியமாக இருப்பேன், உமக்காக நான் ஃபயராக இருப்பேன், உமக்காக வாழ்வேன், எல்லாவற்றையும் உண்மையை முதலாவது வைப்பேன். இப்படிலாம் நம்ம ஒரு சில கமிட்மெண்ட், இல்லை வேறு ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். ரைட்டா? நான் வேதத்தை இவ்வளோ நேரம் படிப்பேன், இதை செய்வேன், வேத புத்தகத்தை 10 வாட்டி படித்து முடிப்பேன், இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை உடன்படிக்கையாக கர்த்தரிடத்தில் நீங்கள் செய்திருக்கலாம்ல. ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் எழுப்புதல் வர வேண்டும் என்றால், உன்னுடைய குடும்பத்தில் எழுப்புதல் வர வேண்டும் என்றால், மறுபடியும் அந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக்கொள். ஹல்லேலூயா. பாருங்க, எப்பொழுதும் ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுக்கிறார் என்றால் அதை நாம் செய்ய வேண்டும். வெளிப்பாடு ஏதாவது ஒன்று கொடுக்கிறார் என்றால் அதை நாம் கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும். அப்போது இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்வது, யோசுவா அந்த ராஜா மூலமாக ஆண்டவர் ஒன்று சொல்கிறார். அவன் ஆண்டவரிடத்தில் அழுகிறான், அழுது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறான். இந்த மறுபடியும் அந்த மூன்றாம் வசனத்தை படிங்க, 23:3. அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும், அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் பாருங்க, வித் ஹோல் ஹார்ட்டட்னஸ், முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கை கொள்ளவும். அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளை நான் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப பாருங்க, இந்த ஒரு ராஜா கர்த்தருக்கு பயந்தவனாய் இருந்தான். அதனால் நீங்கள் இந்த புத்தகம் முழுசு இந்த 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா, அதில் ஆண்டவர் எப்படி யோசுவாவை கனம் படுத்தினார் என்று. அவன் போன இடத்திலெல்லாம் வெற்றி இருந்தது, அவனை சுற்றி எல்லா இடத்திலும் சமாதானம் இருந்தது. கர்த்தர் அந்த ராஜ்யத்தை பார்த்து கொண்டார், அந்த தேசத்தையே ஆண்டவர் பார்த்து கொண்டார். எதற்காக தெரியுங்களா? இந்த ராஜா மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் மறுபடியும் உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்டான். ஹல்லேலூயா. என் அன்பான ஜனங்களே, மக்களே, பாருங்க, நாம் என்ன யோசிக்கிறோம்? எழுப்புதல் நான் மாறினால் எப்படி வரும்னு யோசிக்கிறோம். இஃப் 1% சேஞ்சஸ், நான் மாறினா என்ன பிரயோஜனம், பெருசாக என்ன நடந்துட போகுது, இப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நான் மாறினா என்ன ஆகிட போகுது, ஊரில் இருக்கிறவங்களாம் மாற சொல் அப்படி. வேதம் என்ன சொல்றது? அந்த ஒரு மனிதன் மாறினான், யோசுவா என்ற அந்த ராஜா மாறினான். அவன் ஒருவன் மாறினதால் எழுப்புதல் அந்த தேசத்தில், இஸ்ரவேல் தேசத்தில் மக்களுக்கு எல்லாரிடத்திலும் எழுப்புதல் வந்தது. ஹல்லேலூயா. எழுப்புதல் என்றால் என்ன? ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெனியூவல், ஆவிக்குரிய மாற்றம் இஸ்ரவேலில் நடந்தது. கர்த்தர் மறுபடியும் திரும்பி வந்தார். the return of God. கர்த்தர் மறுபடியும் திரும்பி வந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, renew your commitment to the will of God. கர்த்தருடைய சித்தத்திற்கு மறுபடியும் உங்களுடைய உடன்படிக்கையை புதுப்பித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு எடுத்துக்காட்டு, நெஹேமியா. ரைட்? நெஹேமியா என்ன பண்ணுறான்? அவன்
அலங்கம் இடிந்திருக்கிறது, தேசத்தின் இஸ்ரவேலின் தேசம் இடிந்திருக்கிறது, அந்த அலங்கம் இடிந்திருக்கிறது. அந்த வால்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஆர் நாட் பில்ட், இட் இஸ் புரோக்கன் என்று அவன் அறிந்த பொழுது அழுதான், ஜெபித்தான், உபவாசித்தான், ஜெபித்தான், அழுதான். அதற்காக வாஞ்சையாயிருந்தான், அதற்காக ஃபயராயிருந்தான். அதை கட்ட வேண்டும், யாராவது கட்டுவார்களா என்று தாகமாய் இருந்தான். ஹல்லேலூயா. அப்போ இந்த ராஜா அவனை பார்த்து ஏன் சோகமாய் இருக்கிற என்று கேட்டார். ஏன் நெஹெமியா ரொம்ப சோகமாக இருக்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் அலங்கம் கட்டாமல் இருக்கிறது என்று சொன்னான். அப்போ ராஜா நீயே போய் கட்டு என்று அவனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்குள் ஒரு வாஞ்சை இருந்தால்தான், கர்த்தருக்காக நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தால்தான் ரைட், ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். கரெக்டா இல்லையா? எழுப்புதல் எப்படி வரும்? யாராவது ஒருத்தர் செய்வாங்க, ஏதோ ஒன்று நடக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கும். ரிவைவல், எஸ் ரிவைவல் வில் ஹேப்பன் சம்வேர் சம்பிளேஸ் அப்படின்னு யோசித்து கொண்டிருந்தால் நம் மத்தியில் நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னா உனக்குள்ள தாகம் இல்லை, கர்த்தருக்காக எழும்பி நிற்க வேண்டும் என்ற தாகம் இல்லை. அந்த நெருப்பாக உனக்குள்ள ஒரு அக்னி இல்லை. நெஹெமியா அவன் அழுதான். எங்கேயோ இருந்த பாபிலோன் எங்கேயோ இருக்கு, இஸ்ரவேல் எங்கேயோ இருக்கு, ஆனால் தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய நாடு, தன்னுடைய குடும்பம் அதை பற்றி சிந்தித்தான், கர்த்தரை பற்றி சிந்தித்தான். அலங்கம் கட்டாமல் இருக்கிறதே என்று பாரப்பட்டான். ஆண்டவர் வேற யாரோ அனுப்பவில்லை, நெஹெமியாவே அனுப்பினார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, கர்த்தருக்காக ஒரு வைராக்கியம் நமக்கு வேண்டும். அது ஒரு தாகம், ஒரு ஏர்ஜ், ஒரு தாகம் இருக்கணும் நமக்கு, கர்த்தருக்காக நிற்கணும் அப்படின்னு. அப்போ என்ன செய்வார்? ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, நெஹெமியா புத்தகம் எல்லாம் அலங்கத்தை முடித்து, அலங்கத்தை எல்லாம் கட்டி முடித்து எஸ்ராவை கூப்பிட்டு, எஸ்ராவை என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேத புத்தகத்தில் இருக்கும் காரியங்களை படிக்க சொல்றாங்க. அந்த ஜனங்கள் மறுபடியும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது என்ன நடக்கிறது பாருங்க. எஸ்ரா அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கும் பொழுது, படிங்க 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் தேவனுடைய நியாய பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபொழுது அழுதபடியால் திர்ஷாதா என்னப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். பாருங்க, வேத புத்தகத்தில் இருக்கும் வார்த்தைகளை எஸ்ரா படிக்க படிக்க அந்த ஜனங்கள் அழுதார்கள். வேத புத்தகத்தில் இருக்கும் வார்த்தைகளை படிக்க படிக்க அந்த ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். அவர்களுக்குள்ள மாற்றம் வந்தது. அவர்கள் புரிந்து கொண்டார்கள், கர்த்தருக்கு எதிராக இவ்வளவு நாள் நாம் வாழ்ந்திருக்கிறோம், மறுபடியும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அனலாக இருந்தார்கள், தாகமாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அதனால் என்ன நடந்தது? ஆண்டவர் மறுபடியும் அவரிடத்தில் God returned to Israel. ஹல்லேலூயா. கர்த்தர் மறுபடியும் இஸ்ரேல் தன்னுடைய ஜனங்களுக்கு வந்தார். பாருங்க, எடுத்துக்காட்டு என்ன இந்த இடத்தில் நமக்கு? ஆண்டவர் மறுபடியும் நம் வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால், if you require God, if you need God to come back to you, right, you have to renew your life and your commitment to the will of God. கர்த்தருடைய சித்தத்திற்கு மறுபடியும் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். மறுபடியும் வேத புத்தகத்தை படித்து அதில் இருக்கும் வார்த்தைகளை படித்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா.
எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நிறைய பேர் எதிர்பார்க்கலாம். அதுக்கு தான் இதை படித்து கொண்டு இருக்கிறோம். எப்படி அந்த ஜனங்கள் ஒப்பு கொடுத்தார்கள்? வேத புத்தகத்தை படிக்க படிக்க ஜனங்கள் அழுது ஒப்பு கொடுத்தார்கள். ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் இதை செய்கிறோம், இதையெல்லாம் செய்கிறோம் என்று ஒப்பு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஹவு ஷுட் வி பி கமிட்டட் டு காட்? அதை தான் பார்க்கிறோம். த பைபிள், ரைட், வேத புத்தகத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது நம் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. பாருங்க, எழுப்புதல் என்றால் என்ன என்று பார்த்து கொண்டு ஃபர்ஸ்ட் குறிப்பு என்ன பார்த்தோம்? போன வாரம் பார்த்தது ரெனியூவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை புதுப்பிக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது எழுப்புதல். இரண்டாம் காரியம், த ரிட்டர்ன் ஆஃப் காட். கர்த்தர் மறுபடியும் உன் வாழ்க்கையில் வர வேண்டும், இந்த தேசத்திற்கு வர வேண்டும், மக்கள் மத்தியில் வர வேண்டும். த ரிட்டர்ன் ஆஃப் காட். கரெக்டாக இல்லையா? அப்பொழுதுதான் எழுப்புதல். இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருப்பது ரிட்டர்ன், ரெனியூ யுவர் கமிட்மெண்ட் டு த வில் ஆஃப் காட். கரெக்டா இல்லையா? உங்கள் உடன்படிக்கையை மறுபடியும் நீங்கள் புதுப்பித்து கொள்ளுங்கள். யாருடன்? ஆண்டவருடன். கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து உடன்படிக்கையை புதுப்பித்து கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. பாருங்க, இரண்டு காரியங்களை பார்த்தோம். ஒன்று, யோசுவாவின் வாழ்க்கையை பார்த்தோம். அவன் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை படித்தவுடன் அவனுக்கு அது பாரமாய் இருந்தது. அதை படித்தவுடன் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் வாழ வேண்டும், ஐ ஷுட் லிவ் அ லைஃப் தட் இஸ் ஆனரிங் த வேர்ட் ஆஃப் காட் என்று சொல்லி வேத புத்தகத்தில் எழுதப்பட்டதற்கு நேராக அவன் உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்டான். இங்கே நெகேமியா புத்தகத்தில் பார்க்கிறோம், வேத புத்தகத்தை படிக்க படிக்க ஜனங்கள் எல்லாம் அழுது அழுது கர்த்தருடைய உடன்படிக்கையுடன் புதுப்பித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை படித்து நீங்கள் ஏற்கனவே செய்த உடன்படிக்கையை என்ன பண்ணோம்? புதுப்பித்து கொள்ள வேண்டும். கரெக்டா இல்லையா? ரைட். படிப்போம். பாருங்க, எழுப்புதலை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரைட். அப்போஸ்தலர் புத்தகம், தி புக் ஆஃப் ஆக்ட்ஸ். எஃபீசியஸ் சபையில் நடந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, தி புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 19. ரைட். தி புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 19. பவுல் எஃபீசியஸ் சபைக்கு எழுதுகிறார். 19வது அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கதோனியா, ஆகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணி கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியதென்று சொல்லி. ரைட். அவன் பவுல் போகிறான். அதுக்கு முன்பதாக வசனம் 17 படிங்க. இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். ஏன் பயமடைந்தார்கள் தெரியுமா? இது தெரிந்த பொழுது எல்லாரும் பயந்துட்டாங்களாம். அந்த எஃபீசியஸ், அந்த எஃபிஷியன்ஸ் நாட்டு அங்கே அந்த பட்டணத்தில் இருந்தவர்கள் எல்லாம் பயந்து விட்டார்கள். ஏனென்றால் கர்த்தர் பவுலை வைத்து அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். 11ஆம் வசனம் படிங்க. பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். 11 பவுலின் கைகளினாலே பவுலுடைய கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பாருங்க, ஆண்டவர் பவுலை வைத்து அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய ஆரம்பிச்சார். பவுல் கிட்ட இருந்த கர்ச்சீஃப் கூட கொடுத்து அமிச்சா சுகம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. பவுல் கிட்ட இருந்த கர்ச்சீஃப், ஹேண்ட் கர்ச்சீஃப் இருந்தது.
அந்த ஹேண்ட்கர்ச்சீஃப் கொடுத்தா கூட அதில் வல்லமை இருந்தது. அந்த வல்லமையினால் ஜனங்கள் சுகமாகிவிட்டார்கள். பவுலை யாரெல்லாம் தொட்டார்களோ அவர்கள் சுகமாகிவிட்டார்கள். அல்லேலூயா. எழுப்புதல் என்றால் கர்த்தருடைய வார்த்தை, ரைட்? கர்த்தருடைய வார்த்தைப்படி நம் வாழ்க்கை மாற வேண்டும். ஆண்டவர் பவுலை வைத்து பெரிய அடையாளங்களை அற்புதங்களை செய்தார். அப்பொழுது பாருங்க, அங்கே ஒரு மனிதன் என்ன செய்தான்? ஒரு 14ஆம் வசனம் படிங்க. 14. பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். 7 பேர் இப்படி செய்தார்கள். என்ன செஞ்சாங்க? பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன். பொல்லாத ஆவியை ஓட்டுறதுக்கு போயிட்டாங்க. எங்க? பிசாச ஓட்ட போயிட்டாங்க. பிசாச ஓட்ட போனா அந்த இடத்துல பிசாசு திரும்பி பார்த்து என்ன கேட்சு? இயேசுவை அறிவேன், பவுலையும் எனக்கு தெரியும், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். அடிச்சு பிச்சு எல்லாரையும் துரத்தி சட்டையை கிட்டையெல்லாம் கிழிச்சு ஓட விட்டுச்சு. எது? பிசாசு பிடிச்ச மனுஷன். அப்போ பாருங்க, ரைட்டா? பிசாசு பிடிச்ச மனுஷன், அந்த பிசாசு என்ன பண்ணுச்சு? எனக்கு யார் தெரியும் சொல்லிச்சு? இயேசுவை தெரியும் சொல்லிச்சு. பவுலையும் எனக்கு தெரியும் சொல்லிச்சு. ஆனால் நீங்களாம் யாரு கேட்ச்சு? ஏன் கேட்ச்சு தெரியுமா? அவர்களுக்குள்ளே ஆவியானவர் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே கர்த்தர் வாசம் செய்கிறார் என்றால் பிசாசு தூரத்தில் நிற்கும் பொழுதே கண்டுபிடித்துவிடும் இவர்களுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் என்று. God dwells in this person என்று தூரத்தில் கண்டுபிடித்த பிசாசு கிட்ட கூட போயிருக்காது, உடனே ஓடி போய்விட்டோம். ஆனால் பிசாசுக்கு தெரியல. அது கிளியரா சொல்லுது, ஆண்டவர் எனக்கு தெரியும், பவுல கூட எனக்கு தெரியும், நீ யாருன்னு கேட்குது. அப்ப பாருங்க, கர்த்தர் நம் வாழ்க்கையில இல்லாமல் வாழ்வது, ஆவியானவர் நம் வாழ்க்கையில இல்லாமல் வாழ்வது எழுப்பதில் அடையாளம் கிடையாது. நிறைய பேர் எழுப்புதல் உண்டாகட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். நம்ம தேசத்தில் எழுப்புதல் வரப்போகிறது என்று. தேசத்தில் எப்படி எழுப்புதல் வரும்? தனி மனிதனுக்குள் எழுப்புதல் வரவில்லை என்றால் தேசத்தில் எப்படி எழுப்புதல் வரும்? உனக்குள்ளே ஆவியானவர் இல்லை என்றால், உனக்குள்ளே ஆண்டவர் இல்லை என்றால் எழுப்புதல் எப்படி வரும்? அல்லேலூயா. பாருங்க, ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும். God should dwell in your heart. அல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ளே பேசுவதை உங்களுக்கு கேட்க வேண்டும். You should listen to the word of God and the voice of God. கர்த்தர் பேசுவதை தெளிவாக கேட்க வேண்டும். இதை செய்யாதே என்று ஆண்டவர் சொல்வார். கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? Don't do, இதை செய்யாதே என்று ஆண்டவர் தெளிவாக சொல்வார். இதை செய் என்று சொல்வார். கேட்டிருக்கீங்களா? ஆண்டவர் இதை செய் என்று சொல்வார். You should practice. நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களை. எதற்கு? கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுத்து கேட்பதற்கு. டு த லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தர் பேசுவதை கேட்பதற்கு உங்களுக்கு நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் செய், கடவுள் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். God is inside us, right? அப்போ அவர் பேசுவதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, எழுப்புதல் என்ன நடந்தது?
அவர்கள் அந்த ஊரில் இருந்தவர்கள் எல்லாம் எபேசிய சபையில் கர்த்தருக்கு பயந்து 17ஆம் வசனம் படிங்க. இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. எல்லாரும் பயந்தார்கள். இதை நடந்தவுடன் எல்லாரும் பயந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பிடித்தார்கள். ஏனென்றால் பிசாசு அடிச்சு கீழ்ச்சி ஓட விட்டது. யார? கர்த்தர் இல்லாத மனிதர்களை. ஹல்லேலூயா. அப்ப அவர்கள் எல்லாம் பயந்தார்கள். ஓ, ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், நம்ம கடவுளங்களோட கர்த்தர் பலசாலியானவர், பரலோகத்தை உண்டாக்கின ஆண்டவர், இந்த பூமியை உண்டாக்கின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்ந்தவர், சிறந்தவர் என்று புரிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்கு தான் இந்த 20ஆம் வசனத்தில் நாம் படித்தோம், ஆண்டவருடைய வார்த்தை பரவலாக எல்லா இடங்களிலும் பரவினது. அதுதான் எழுப்புதல். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எல்லா இடங்களிலும் பரவினது. எல்லாரும் கேட்டார்கள், எல்லாரும் ஆண்டவர் வார்த்தைக்கு பயந்தார்கள். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் பயப்படுகிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீர்களா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறீர்களா என்று நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியம், எழுப்புதல், ஆவியானவர் ஊற்றப்படுவது. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். The outpouring of the Holy Spirit. ஆவியானவர் 2வது மாடியில், மேல் மாடியில் எல்லாரும் கூடி இருக்கும் பொழுது ஆவியானவர் பலத்த காற்றுடன் அக்னி நாவுகளாக இறங்கி வருகிறார். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். The outpouring of the Holy Spirit on the Pentecost day. அப்பொழுது பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் படிங்க. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அப்போஸ்தலர்களாலே நிறைய அடையாளங்களும் அற்புதங்களும் நடைபெற ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. பாருங்க, உங்க வாழ்க்கையில எழுப்புதல் என்றால் என்ன? ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள், அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்க வேண்டும். கர்த்தருடைய செயல்பாடு உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அதை பார்த்து மற்றவர்கள் பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் சிரிக்கக்கூடாது. அது மற்றவர்களுக்கு அது எழுப்புதல் கிடையாது. தட்ஸ் நாட் ரிவைவல். மற்றவர்கள் நம் வாழ்க்கையை பார்த்து சிரிக்கிறார்கள் என்றால் தட் இஸ் நாட் ரிவைவல். when they fear our family, when they fear you, உங்கள் வாழ்க்கையை பார்த்து பயப்படுகிறார்கள், உங்கள் வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் இப்படி எல்லாம் செய்கிறார்களா அப்படி என்று பயப்படுகிறார்கள். அற்புதங்கள், அடையாளங்கள் இந்த குடும்பத்தில் நடக்கிறது, இவர்கள் வாழ்க்கையில் நடக்கிறது, இந்த சபையில் அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கிறது என்று தெரிந்தவுடன் அவர்கள் எல்லாம் பயந்தார்கள். அதுதான் எழுப்புதல். ஹல்லேலூயா. எழுப்புதல் வர வேண்டும் என்றால் முதலாவது நீங்களும் உங்கள் குடும்பமும் மாற வேண்டும். கர்த்தருக்கு மறுபடியும் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் செய்த உடன்படிக்கை, கர்த்தருடன் செய்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் ஆண்டவரிடத்தில் வாருங்கள். புதிய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கான ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்படுவார். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நேரம் முடிந்து, நேரம் குறைவாக இருக்கிறது. ஆண்டவரை நோக்கி வேலை எழுந்து நிற்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Let's all rise, stand up and look up to God. Hallelujah. Praise God. நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே,
மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே. நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆவியானவரே தேவரீர் அப்பா எங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை, எங்கள் குடும்பங்களை, எங்கள் தேசம் கர்த்தாவே எழுப்புதலை சந்திக்க வேண்டும் அப்பா. முதலாவது நீ மாறு என்று எங்களுக்கு தெளிவாக சொல்கிறீர். எழுப்புதல் வர வேண்டும் என்றால் நீ மாறு. உன் உடன்படிக்கை கர்த்தருடன் நீ ஆரம்ப காலத்தில் செய்த உடன்படிக்கையை மறுபடியும் புதுப்பித்துக் கொள். Commit your ways, renew your ways to the commitment that you are given to God. Renew your covenant with God. Hallelujah. கர்த்தருடன் நீ செய்து கொண்டிருந்த உடன்படிக்கையை ஏன் மறந்தாய்? ஏன் மறந்தாய் நீ கர்த்தருடன் செய்து கொண்டிருந்த உடன்படிக்கையை? Why did you forget the covenant that you gave to God? You made with God. கர்த்தர் கேட்கிறார், renew it back. மறுபடியும் அதை புதுப்பித்துக் கொள். கர்த்தருடன் நீ செய்த உடன்படிக்கையை ஏனோ தானோ என்ற வாழ்க்கை வாழாதே. Don't live a stupid life. Don't live a hot and cold life. அனலும் குளிரும் என்று ஒரு வாழ்க்கை வாழாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்கான ஒரு நீ செய்து கொண்டிருந்த உடன்படிக்கையை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளும். இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே நான் புதுப்பித்துக் கொள்கிறேன். ஆண்டவரே நான் ஒரு முட்டாளாக வாழ்கிறேன். ஆண்டவரே என் வாழ்க்கையை நீர் அப்பா தேவரீர் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறீங்க. நான் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அப்பா கர்த்தர் இல்லை என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா தேவரீர் கர்த்தாவே தேவரீர் உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவர். என் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்கிறேன். மறுபடியும் ஆண்டவரே தேவரே உம்மோடு செய்திருக்கும் உடன்படிக்கை the covenant that I made அதை மறுபடியும் நான் புதுப்பித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. நானும் என் குடும்பமும் அதை செய்கிறோம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கை, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குற வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வாதத்தை பலப்படுத்து, ஒவ்வொருத்தரையும் வழி நடத்து. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.